என்னுடைய காலை வணக்கம். அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சி நாமக்கல் மாவட்டம் இந்த பகுதியில் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய எல்லா காரியகர்த்தர்களே, புதிதாக வந்திருக்கக்கூடிய மண்டல் தலைவர்களே, மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, மாவட்டத்தினுடைய ஆட்சி மருத்துவ தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, இதற்கு முன்பு மாவட்டத்தை வழிநடத்தி ஒரு எளிமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அருமையான சத்தியமூர்த்தி அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதி கட்சி மாவட்டம் அதனுடைய தலைவராக இருந்து இன்று விருதுநகராக பங்கேற்கக்கூடிய அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களே, நம்முடைய சிறப்பு விருந்ததாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய முன்னோடி RSS இயக்கத்தினுடைய மூத்த காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஹரிகர கோபாலன் அவர்களே, மேடை மீது இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளரே, முன்னாள் எல்லா நம்முடைய முக்கிய தலைவர்களே, டாக்டர் ராஜன் அவர்களே, இதற்கு முன்பு நம்முடைய கட்சியில வேறு பொருட்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர்களே, அன்பு சொந்தங்களே, எல்லோருக்கும் இந்த நேரத்தினுடைய காலை வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி 1961 ஆடிட்டர் ரமேஷ் ஐயா அவர்கள் இந்த போட்டியில அவருடைய தருணம். அதன் பிறகு 14 வயதிலிருந்தே RSS இயக்கம் அதில் இணைந்து ஷாக்காவில் பங்கேற்க ஆரம்பித்தார். அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP அமைப்பில் இணைந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பணி செய்ய ஆரம்பித்தார். இளங்கணேசன் ஐயா அவர்கள் சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைப்பு செயலாளராக வந்த பிறகு அவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை கண்டுபிடித்து நம்முடைய கட்சி இணைய வேண்டும் என்று கட்சியில பாரதிய ஜனதா கட்சி வந்தார். தன்னுடைய செயலாளராக பணி செய்ய ஆரம்பித்து மாநிலத்தினுடைய பல பொறுப்புகளுக்கு வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்மை விட்டு அவர் பிரிந்து சென்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலராக பணியாற்றிய ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவர் ஹரிகர கோபாலன்ஜி அவர்கள் எப்படி ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை பார்த்தாங்க அப்படின்னு சில வார்த்தைகளை சொன்னாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் இறந்த அன்னைக்கு ஆடிட்டர் ஐயாவை சந்திச்சார். சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆடிட்டர் ஐயாவை வந்து சந்தித்தார்கள். அதே நாளில் ஆடிட்டர் ஐயா வந்து மிக நெருக்கமானவர் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் அவர்களுக்கு. அன்பு சொந்தங்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆடிட்டர் ஐயாவை பொறுத்தவரை அவர் யாரையும் கூட ஆக்ரோஷமாக ஒரு தனித்த வார்த்தையில பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. எந்த ஒரு மதத்தையும் முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. யாரையும் அவமதிக்கக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கயவர்கள் எதற்காக அவரை கண்டுபிடித்து அவருடைய வீட்டுக்கு அருகில் வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை கொலை செய்தார்கள் என்றால் அந்த கைவர்களுக்கு தெரியும் மக்கள் ஆடிட்டர் ரமேஷ் ஐயாவை போல மனிதர்களை விரும்ப ஆரம்பிப்பார்கள். ஒரு முறை சேலம் மாநகராட்சி மேயர் தேர்தலுக்கு கூட ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டார். கட்சியில மக்கள் மனதில் அவருடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக அந்த வளர்ச்சி இருந்துச்சு. அந்த கயவர்களுக்கு தெரியும் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் போன்றவர்கள் வருங்காலத்துல மிகப்பெரிய பொறுப்பு வருவாங்க. இந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களாக அகில இந்திய பொறுப்புக்கு, அதே போல மக்கள் பிரதிநிதிகளாக வேகமாக வரும்போது சித்தாந்தம் வேகமாக வளரும். அது போன்ற மனிதர்களை விட்டு வைக்க கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவர் எதற்கும் மட்டும் யாரையும் அவமானப்படுத்தி பேசணும். அப்படின்னா அந்த கொலை செய்ய வந்து அந்த பாதகர்களுடைய புத்தி எவ்வளவு குரூரமாக இருக்கு. அதாவது டார்கெட் பண்ணி அவருடைய வளர்ச்சியை கணக்கீடு செய்து இவர் வேகமாக வளர்ந்து வந்தால் அந்த சித்தாந்தமும் அவர்களோடு வளர்ந்து வரும். மக்கள் அவரை விரும்புவார்கள். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் மக்கள் பிரதிநிதிகளாக வருவார்கள் என்பதற்காக டார்கெட் பண்ணி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட அந்த கயவர்கள் அங்கே வந்து கொலை செய்யறாங்கன்னா எவ்வளவு டீப்பா அவங்க யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கொலையாளிகளை பொறுத்தவரை அப்பிறந்த ஆட்சியாளர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம். அந்த கொலையாளர்கள் சரியா பிடிக்கல, சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஒரு கொலையாளியை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து இன்னொரு பொருள் வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சரி செய்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசி கட்சியால் என்னெல்லாம் அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் செய்ய முடியுமோ சில விஷயங்கள் எல்லாம் செய்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து ட்ரையல் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அவ்வளவு படிச்சுட்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர் நம்முடைய சித்தாந்தத்திற்கு பிரச்சனை வந்த பொழுது எல்லா இடத்திலும் கேள்வி கேட்டு அதற்காக சிறைக்கு செல்வதற்கு கூட தயாராக இருந்தவர் ஆடிட்டர் ரமேஷ் ஐயா அவர்களும் மறந்துவிடாது. அதனால் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய எல்லா பொறுப்பாளர்களும் போல அன்பான வேண்டுகோள்,
நிச்சயமாக ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயமும் ஒரு காலத்தினுடைய அவசியம் நமக்கு. அந்த சித்தாந்தத்தை நீங்க எங்கேயும் விடாம அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாம் நல்ல மனிதர்களாக, தனிப்பட்ட முறையில் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கணும். நம்முடைய வழக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருந்தால்